கள்ளக்காதல் எப்பவுமே ஆபத்தானதுன்னு நம்ம குற்றச்சரித்திர நிகழ்ச்சியில நிறைய முறை பதிவு பண்ணியிருப்போம். அதை ஆமோதிக்கிற வகையில நடந்திருக்கு இந்த சம்பவங்கள். திண்டுக்கல் மாவட்டம் மாமு கோவிலூர் பகுதிக்கு செல்லும் மண் சாலை அது. புதர்மண்டி கிடக்கும் அந்த தரிசு நிலத்தில் 54 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் சடலம் கிடப்பதாக அவ்வழியாக சென்றவர்கள் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மண்டை பிளக்கப்பட்டு ரத்தம் உறைந்து கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் இறந்து கிடந்தவர் 54 வயதான நாச்சிமுத்து என்பது தெரிய வந்திருக்கிறது. மாமு கோவிலூரை சேர்ந்த இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருக்கு 45 வயதான காளியம்மாள் என்ற மனைவி இருக்கிறார். தான் உண்டு தன் வேலை உண்டு என வாழ்ந்து வந்த நாச்சிமுத்து சம்பவத்தன்று வேலைக்கு சென்றிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இப்படி கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். எதற்காக கொலை நடந்திருக்கும் என போலீசார் விசாரித்த போது நாச்சிமுத்துவின் மனைவி காளியம்மாள் ஒருவேளை காரணமாக இருக்கலாம் என ஊர்க்காரர்கள் சிலர் சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். காரணம் அவரின் கள்ளக்காதல். போலீசார் சந்தேகத்தின் பேரில் காளியம்மாளை பிடித்து விசாரித்த போதுதான் கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. காளியம்மாளுக்கு அதே பகுதியை சேர்ந்த கிருபாகரன் என்ற 26 வயது வாலிபருடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் நாச்சிமுத்துவுக்கு தெரியவர மனைவியை அவர் கண்டித்திருக்கிறார். இதனால் உடல் சுகத்தில் ஊறிப்போன காளியம்மாள் கணவனை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று நாச்சிமுத்து வேலைக்கு சென்று வரும்போது அவரை காளியம்மாளும் கிருபாகரனும் கட்டையால் அடித்தும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கொலை குறித்து மேலும் விசாரித்த போது கிருபாகரன் ஒட்டன்சத்திரத்தில் ஊர்காவல் படையில் வேலை செய்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. உடல் சுகத்திற்காக கணவனை கள்ளக்காதலனை ஏவி கொன்ற மனைவி ஒருபுறம் என்றால், நாகர்கோவிலில் முக்கோண கள்ளக்காதல் போட்டி ஒரு உயிரை காவு வாங்கியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினசேரி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். 54 வயதான இவர் அதே பகுதியில் மினி லோட் ஆட்டோ வாடகைக்கு ஓட்டி வந்திருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு மோகனின் மனைவி உயிரிழந்திருக்கிறார். இந்த சூழலில் மோகனுக்கு வடசேரி ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே இருந்த கடையில் வேலை பார்த்து வந்த பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது நாளடைவில் காதலாக பரிணமித்திருக்கிறது. ஏற்கனவே கணவனை இழந்து வாடி வந்த அந்த பெண்ணும் மோகனை திருமணம் செய்யாமலே உறவாடி வந்திருக்கிறார். சில நாட்களாக அந்த பெண் மோகனிடம் சரிவர பேசாமல் அவாய்ட் செய்திருக்கிறார். அதற்கு காரணம் பக்கத்து கடை இளைஞரான ஷாஜி. 30 வயதான ஷாஜியுடன் சேர்ந்து அவ்வப்போது அந்த பெண் காம பசியை தீர்த்திருக்கிறார். ஷாஜியுடன் இருக்கும் தொடர்பையும் துண்டிக்க வேண்டும் என கட்டளையிட்டிருக்கிறார். இதற்கு ஒத்து வரவில்லை என்றால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். பயந்து போன அந்த பெண் புது காதலனிடம் நடந்ததை சொல்லி அழுதிருக்கிறார். கள்ளக்காதலியின் கண்ணில் கண்ணீரை பார்த்த ஷாஜி
கொதித்தெழுந்திருக்கிறார். சம்பவத்தன்று ஷாஜி கத்தி ஒன்றை எடுத்துக்கொண்டு மோகன் வழக்கமாக ஆட்டோ விடும் ஸ்டாண்டிற்கு சென்று அவரை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷாஜியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். முறையற்ற உறவு என்பது எப்போதுமே ஆபத்தானதுதான் என்பதை இந்த 2 சம்பவங்களும் உணர்த்துகின்றன.